வணக்கம் மக்களே. அசைன்மெண்ட்டை முடித்த சி.வி. சண்முகம் அவர்கள் என்ட்ரி கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பாமக பஞ்சாயத்துக்கு எண்டு கார்டு. இந்த பரபரப்பான தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாமகவில் தந்தை மகன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக கூட்டணிக்கு செல்ல அன்புமணி தயாராகி வரும் இந்த நிலையில திமுக பக்கம் தாவலாம் என ராமதாஸ் நினைத்திருந்தார். இந்த நிலையில் நேற்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ராமதாஸை சந்தித்து பேசிய நிலையில எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க ராமதாஸ் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து தந்தை மகனும் ஒன்று சேர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முடிவே இல்லாத தொடர்கரை போலதான் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி ராமதாஸ் இடையிலான மோதல் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன. பாட்டாளி மக்கள் கட்சியின் வருங்காலத்தை கருதி இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணியை ராமதாஸ் தான் தலைவராக்கினார். அதற்கு பிறகு ஒரு சில ஆண்டுகள் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது. கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலுக்கு பிறகுதான் தந்தை மகன் இடையே மோதல் வெடித்தது. வன்னியர் சங்கம் மாநாட்டுக்கு முன்பாகத்தான் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துச்சுனே சொல்லலாம். அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதாக அறிவித்ததோடு நான் தான் தலைவர் என ராமதாஸ் கூறினார். அவர் பின்னால் ஜி.கே. மணி, அருள் உள்ளிட்டோர் திரண்டனர். ஆனால் ராமதாஸின் எதிர்பார்ப்புக்கு மாறாக கட்சியின் 95% நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் போயினர். அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்தார் ராமதாஸ் அவர்கள். இதற்கிடையே தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம், பாமகவின் பொதுக்குழு ஆகியவற்றை தொடங்கினார் அன்புமணி அவர்கள். இதை எதிர்த்து ராமதாஸ் எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லைன்னே சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்க, நடைப்பயணம் மேற்கொண்டு வரும் அன்புமணி முழுக்க திமுக எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவசாயிகள், தொழிலாளர்கள், சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் புழக்கம் என அன்புமணியின் பேச்சில் திமுக எதிர்ப்பே பிரதானமாக இருக்கிறது. இதனால் அவர் அதிமுக கூட்டணிக்கு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இடையில் அதிமுகவுடன் அன்புமணி நடத்திய பேச்சுவார்த்தையில் 35 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை சீட்டு தர அதிமுக ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியானது. இது ஒரு புறம் இருக்க, ஒருங்கிணைந்த பாமகவை மீண்டும் உருவாக்கும் முயற்சியில் அதிமுக, ஏன் திமுகவில் இருக்கும் தலைவர்கள் கூட முயன்று வருகின்றனர். அந்த வகையில் நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை எம்பியுமான சி.வி. சண்முகம் சந்தித்து பேசியிருக்காங்க. கடந்த 2021 தேர்தலிலும் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு சி.வி. சண்முகத்தின் பேச்சுவார்த்தை தான் முக்கிய காரணமாக இருந்துச்சு. பின்னர் ராமதாசுடன் மிகுந்த நெருக்கம் காட்டினார் சண்முகம் அவர்கள். மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமையாவிட்டாலும் 2026 தேர்தலில் மீண்டும் ஒருங்கிணைந்த பாமகவை உருவாக்கி அதிமுக கூட்டணிக்கு அழைத்து வரும் பொறுப்பை ஏற்றிருக்கிறார் சண்முகம் என்கின்றனர் அதிமுகவினர். அதற்கு தற்போது பலனும் கிடைத்துள்ளது என்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.